இனிது ஓங்குக ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி எழுவார் முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நமஸ்காரம். சித்திரையிலே ஒரு நன்னாள். புஷ்கர கஷேத்திரமாகிய அமெரிக்காவிலே ஒரு இனிய மாலை பொழுது. மாதந்தோறும் பிருந்தாவன் வித்யாசிரமம் குழுமத்தாராலே நடத்தப்படும் சுவாதி அமர்விலே இன்று 6வது அமர்வு. வாள்களாகி நாள்கள் சென்றுவிட்டன. இன்றைய அமர்விலே அருளிச் செயலாவது உயிரை காப்பது எவ்வாறு, உயிர்காக்கும் அருளிச் செயல் என்று மகுடமிட்டு இந்த தொடர் அமர்விலே அருளிச் செயலின் ஏற்றத்தை பலவாறு புதிய கண்ணோட்டத்திலே அனுபவித்து வருகிறோம். 6வது மாத அமர்வு. இதுல என்ன உயர்வுன்னா, பல்துறையிலே நிபுணராக இருப்பவர்கள் எல்லாரும் அவரவர்களுக்கு வேலை இருந்தாலும் முடிந்த அளவு இந்த அமர்விலே வந்து கலந்து கொள்கின்றனர். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல குறிப்பா சொல்லணும்னா, இந்த குழுமத்தை நடத்துகின்ற ஸ்ரீமதி ஜெயந்தி பார்த்தசாரதி இதுக்கு ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த மாதந்தோறும் நல்ல அன்பர்களை கூட்டுகின்றார். வாழ்த்துக்கள். இதுல எனக்கு 2 மனசுக்கு தொட்ட விஷயம் என்னன்னா, திருவாய்மொழியிலே முனைவர் பட்டம் பெற்ற விஜயலட்சுமி ராகவன் என்னும் அம்மையார் சென்னை பல்கலைக்கழகத்திலே திருவாய்மொழியை கொண்டு முனைவர் பட்டம் பெற்ற அந்த அம்மையார் ஆர்வத்துடன் கலந்து கொள்கிறார். இதுக்கு மேல கணினித்துறையிலே ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய கிரண் மீனசுந்தரம். ஏன் இவர்களை மட்டும் சொல்றேன்னா, இந்த சுவாமியானவர் கன்னட தேசத்தைச் சேர்ந்தவர். இருந்தாலும் அவ்வளோ பெரிய பதவி. இன்று எடுத்தால் அமெரிக்காவில், நாளைக்குன்னா ஆஸ்திரேலியாவில், நாளான்னைக்குன்னா பாரதத்தில். இப்படி இருக்கக்கூடியவர் 90 விழுக்காடு இந்த குடும்பத்திலே அருளிச் செயலை அனுபவிக்கின்ற குடும்பத்தில் தவறாது கலந்து கொள்கின்றார். இப்படிப்பட்ட நல் அன்பர்களால் தான் இந்த அமர்வானது, அருளிச் செயலை அனுபவிக்கின்ற அமர்வானது நடக்கிறது. எப்படி இருந்தாலும் நடக்கும் எம்பெருமானுடைய அருளாலே என்று ஸ்ரீ வைஷ்ணவம் என்ன சொல்றதுன்னா, பாகவதரை பாட வேணும்னு சொல்றது. அதனாலதான் மற்றவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேணும் என்று இந்த 3 பேரை மட்டும்தான் சொன்னேன். அப்படி இருக்கின்ற வகையிலே இன்று உயிர்காக்கும் அருளிச் செயல் என்று மகுடமிட்டு 1 மணி நேரம் எம்பெருமானுடைய குணத்தை இருந்தமிழ் கொண்டு அவன் அடியை போற்றி ஆரம்பிப்போம். எப்படி இருக்கு? வகையால் மனம் கொன்றி நாளும் மாதவனை நாளும் புகையால் விளக்கால் தூமலரால் நீரால். அப்படி பண்ணணும். அது பண்ணணும்னா முடியலன்னாலும் பரவாயில்ல, அருளிச் செயலை கொண்டு அவனை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இதுதான் உயிர் காக்கிறது. அருளிச் செயல் உயிர் காக்கும் ஒரு விடயம். 3 விடயங்களை நம்ம அனுபவிப்போம். 2வது விடயம் யாருடைய உயிரை காக்கும். 3வது விடயம் அப்படிப்பட்ட உயிர் என்பது யாது, அதனுடைய பயன் யாது, அது செய்கின்ற வேலை யாது என்று 3 விடயங்களை உயிர்காக்கும் அருளிச் செயல் என்று அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோம்னா, நல்ல சொல் வல்லீர்கள் வாய்மொழியை கொண்டு வாய்மை வளர்க்கும் மாண்பினர் வழியை கொண்டு, கம்பன். அப்படி அனுபவிக்கிறோம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, மாதமோ சித்திரை. இந்த சித்திரை விழவிலேதான்
சைத்திர மாசத்திலேதான் ராமச்சந்திர பிரபு உலகிலே அவதரித்தான். இந்த சைத்திர மாசத்திலேதான் உடையவர் அவதரித்தார். சைத்திர மாசத்திலே பௌர்ணமி நன்னாளிலேதான் திருமாலிருஞ்சோலை அழகன் சுந்தரபாகு சுந்தரத்தோளுடையான் பெரிய விழவு கொண்டாடுறான். அந்த சந்தர்ப்ப சமயத்துல அவன் விஷயமாகவே தான் இதை அனுபவிக்க போறோம். உயிர் அருளிச் செயல் காக்கும் உயிர், உயிரை காப்பது என்றதுக்கு ஒரு ஆழ்வாருடைய பாட்டு போரும். அது எப்படி நமக்கு பிராப்தமா இருக்குன்னா, நேற்று தான் சித்ரா பௌர்ணமி. மதுரையே அல்லோல கல்லோலப்பட்டிருக்கும். அழகரானவர் ஆற்றிலே இறங்கியிருப்பார். அவர் விடயமான ஒரு பாட்டு நாம் இதை நினைத்து சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் அமையும் என்றெல்லாம் நினைக்கவில்லை. இந்த மகுடத்தை கொடுக்கின்ற போது அப்படி இருக்கிறச்சே அவனுடைய சங்கல்பம் பாருங்கோ. சித்ரா பௌர்ணமி சமயத்துல எப்படி அழகரையே எல்லோரும் நினைத்திருக்கோமோ, எள்ளு போட்டா எள்ளு விழாத அளவு கூட்டம் அந்த அழகனை பார்க்கணுன்றச்சே, நாமும் அந்த அழகனுடைய பாட்டை கொன்றே இந்த ஒரு மணி அமர்வையும் முடிச்சு விடலாம். எப்படின்னா, யார் உயிரை காக்கும் அருளி செயல் எப்படி காக்கிறது, பத்திரமா காக்கிறது. கருவிரித்த குழிநீத்த பின் காமக்கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் திருவிரத்த தோரடி கற்றிரீர் திருநாட்டகத்தே என்று துக்கம் துக்கம் துக்கம். நமக்கு ஒரே துக்கம் சம்சாரத்துல வந்தா அப்பா ஒரே துக்கம். என்னடா இது ஒரே துக்கத்துல ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். ஆழ்வாரும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு நல்ல விடயத்தை நமக்கு சொல்லப்படுறார். அப்படி சம்சாரம்னா துக்கம். கலே தோஷநிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா. அப்பா ஆழ்வாரும் துக்கத்துல ஆரம்பிக்கிறார். ஆழ்வார் ஆரம்பிக்கிறச்சே இந்த உயிரை காப்பதற்கு உரியவன் யார் என்பதை சொல்லி, உயிர் என்றால் என்னன்னு அருளிச்செயல் ஆரம்பிக்கிறச்சையும் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அருளிச்செயல் கால வழக்கிலே எப்படி ஆரம்பிச்சதுன்னா, உயிரை காக்கின்ற விடயத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. வையம் அன்பு. இந்த வையம் பூரா அன்பு தான் இருக்கணும். அன்பினாலே தான் உயிரை காக்க முடியும். அம்மா குழந்தையை காக்கிறா என்னன்னா அன்பு. குரு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக்கிறார் அன்பு. நண்பர்கள் சுகுர்த்து இருக்கிறது அன்பு. ஆக இந்த வையம் முழுக்க அன்பா இருக்க வேணும் என்று அருளி செயலானது ஆரம்பிக்கிறது. வையம் அன்பு. அப்புறம் திராவிட வேதம் என்று புகழப்படுகின்ற திருவாய்மொழியை கொடுத்த மாறன் ஆரம்பிக்கிறதும் இந்த உயிரை காப்பதுதான். பொய்னின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். இவர் என்னடா இப்படி கலக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். இன்னின்ன நீர்மை இனியா முறாமை. நிஜத்தை வாஸ்தவத்தை சொல்றார். எல்லாம் பொய். இப்பயும் தானே எங்க எப்ப சண்டை வரும்னு தெரியல, எது என்ன நடக்கும் தெரியல. இதுக்கெல்லாம் என்ன, எல்லாரும் உயிரை பிடிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றோமோ, அதற்கு வடிகால் என்ன? உயிரளிப்பான். அதான் அருளி செயல் ஆரம்பிக்கிறதே அன்பை கொண்டு. வையம் தகலியா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகன்னு 2 பேர் ஆரம்பிக்கிறார். வழக்கத்தில் எடுத்தா முதல்வர் மூவரை ஒன்னாதானே சொல்றோம். ஆக அன்பில் ஆரம்பிச்சு உயிரை காக்கிறதுக்கு தான் இந்த அன்பை எம்பெருமான் கொடுக்கின்றான். அருளாழி எம்பெருமான் அருள்கின்றான். ஆழ்வாருடைய கூற்று. இன்னைக்கு நிறைய அருளி செயலை கொண்டே அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி பொய்னின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். இதெல்லாம் ஒரே துக்கம். கலே தோஷநிதே ராஜன்னு அஸ்தி ஏகோ குணா. என்ன பண்ணணும், என்ன எப்படி இருக்கும்? கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் பிரஜேத். சுக்கருடைய வாக்கு. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய கிருஷ் பூவாச்சகம். இந்த உலகை தாங்குகின்ற எம்பெருமான், அந்த சுப்ரீம் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி பொட்டன்ட்னு சொல்றோமே, அந்த மங்கை மணாளன், பூவின் மங்கை மணாளன கிருஷ்ணஸ்ய கீர்த்தனாதேவ முக்த சங்கா பரமம் விரஜேத்து. வைகுந்தத்துக்கு போலாம் நிம்மதியா
நலம் அந்தம் இல்லாத ஒரு நாடு அதுதானே வேணும்னு நினைக்கிறோம். ஆனா உயிரை காக்கணும், இகலோகத்திலையும் சுகம் வேணும். அருளி செயலோ சாஸ்திரமோ இந்த உலகத்துல சுகம் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த சுகம் எதற்கு? 4 பேருக்கு நல்லது பண்ணணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானுடைய தொண்டருக்கு கைங்கரியம் பண்ணணும். இதுதான் போகும் வரை ஒரு காலக்ஷேபமாக இதை பண்ணணும். அதற்கு உடம்ப காத்துக்கணும், அன்பா 4 பேர்கிட்ட இருக்கணும். என்ன இனியாமுறாமை உயிரளிப்பான், எனக்கு உயிரை கொடு. உயிர்னா என்ன? இங்க ஆத்மஸ்வரூபம் என்னன்னு தெரியறதுக்கு உண்டான அறிவை கொடு. உயிரளிப்பான், அனுகிரகம் பண்ணி. என்ன அனுகிரகம் பண்ணணும்னா, நான் யார், நான் என்ன பண்ணணும், என்னுடைய சொரூபம் என்ன? உயிரளிப்பான். யார் அளிப்பான்? எம்பெருமானே, எனக்காக நீ வந்தையே, என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய். சாமானியப்பட்டவன் பிறக்கல, இமையோர் தலைவா. நீ மெய். 2 விதமா அர்த்தம் கொள்ளலாம். நீதான் சத்தியம், நீதான் விக்கிரகமா கல்லில சிலையா இருக்கையே, கோவில்கள் தோறும் அகங்கள் தோறும் சாலக்கிராம ஸ்ரீமூர்த்தியா இருக்கையே, மெய். இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியம். மெய். மெய் நின்னு கேட்டருளாய். என்ன சொன்னோம் ஆரம்பத்திலேயே? எம்பெருமான் நம்ம உயிரை காப்பான். உயிர் என்பது யாது? உயிருடைய சொரூபம் என்ன? உயிரை காக்கும் அருளிச்செயல்னா முதல்ல உயிர் என்பது யாதுன்னு தெரியணும்னு. உயிரளிப்பான் என்னோ யோனியுமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா மெய். நீதான் மெய். எங்க இருக்க? எங்கேயோ காட்டாற்று வெள்ளம் போல வந்துட்டு போனீங்கன்னா இல்ல இல்ல, மெய். உருவமா இருக்கியே, சிலையாக இருக்கியே, நம்ம மனத்துக்கு ஏற்ப இருக்கியே. ஒரு புஷ்பத்தை போட்டாலும் அங்க எம்பெருமான் இருக்கான்னு நினைச்சா அங்க எம்பெருமான் இருக்கு. மெய் நின்னு அப்படியே பார்த்து கட்டாட்சி கேட்டருளாய் அடியேன். முதல் பாட்டுல எல்லாம் வச்சுட்டார். உயிரை காப்பான், உயிரை கொடுப்பான். எப்படிப்பட்ட உயிர்? அடியேன் செய்யும் விண்ணப்பம். நாம என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும், வாசக கைங்கரியம் பண்ணணும். இதுதான் ஆரம்பம். பீட்டிகை 2 சொல்லாடல் தான். உயிரளிப்பான் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆழ்வார் இப்படி ஆரம்பிக்கிறார். நம்ம உயிரை அவன் காப்பான். என்ன சொன்னோம்? அருளி செயலில் காக்கின்ற உயிர்கள் யாவை? உயிர் யாதுன்னு சொன்னேன். ஆனா ஒருபடி மேல போய் 2 உயிரை காப்பது அருளி செயல். என்ன பெருந்தமிழர் பாடிய பாட்டு, நாங்களும் நீங்களும் பாடுற பாட்டு கிடையாது. பெருந்தமிழர் பாடும் பாட்டு. பூதத்தாழ்வார் சொல்றார், நான் யாரு? பெருந்தமிழன் நான். என்ன சொல்லாடல்! பெருந்தமிழன் நான் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்டதான இருந்தமிழை கொண்டு இணையடியை வாழ்த்து பெருந்தமிழன் அப்படின்னு. அமுதனார் என்ன சொல்றார்? தமிழ்த்தலைவன்ற. அப்படிப்பட்ட தமிழாலே 2 உயிரை காக்கிறோம். ஒன்னு நம்ம உயிர். ஆழ்வார் ஆரம்பிச்சிட்டார், உயிரளிப்பான் அடியேன். அந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? தாசத்துவம். அடியேன் என்ன பண்ணணும்? இந்த அடியேனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமை எம்பெருமான் குணத்தை பாடணும். சரி, பாடிந்தா போறாதா? எம்பெருமான் குணத்தை பாடினால் எம்பெருமானுடைய ஏய பிரத்யநீக கல்யாண குணகண சாகரமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய குணத்தை பாடினால் அந்த குணத்தினுடைய பாவம், அந்த குணத்தினுடைய அனுபவ ராசிக்கம் ஏற்படும். அப்படி அந்த அனுபவ ராசிக்கம் ஏற்பட்டா எம்பெருமானுடைய ஒரு குணம் நம்மளை கவர்ந்தாலே போரும். குணம் என்ன? குணம் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணங்களிலுமே சிறந்த குணம்னா என்ன? எம்பெருமானிடக்கு இருக்கக்கூடிய குணங்களிலே சிறந்த குணம் என்று எடுத்தால் சீல குணம். பெரியவனானவன் சிறியவனிடத்திலே கலந்து பரிமாறுவது சீலகுணம். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சுப்பீரியர் ஆபீசர் ஜூனியர் ஆபீசருடைய கேபினுக்கு வந்து கொஸ்டின் கேட்பான். இல்ல, மணி அடிச்சு இந்த அளவு பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த கலந்து பரிமாறுகின்ற தன்மை சீலகுணம். அந்த குணத்திலே ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடிய
இந்த எம்பெருமானுடைய குணத்திலே ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், அப்படிப்பட்ட அன்பர்களுடைய உயிரை காப்பறான். உயிர்னா ஆத்மஸ்வரூபத்தை தரான். ஆத்மஸ்வரூபத்தை தரணும்னா முதல்ல அறிவை குறிக்கிறான். உயிரளிப்பான் அடியேன் செய்யும் விண்ணப்பம். அப்படி எம்பெருமான் நம் உயிரை காக்கிறான். அப்படி உயிரை காக்கின்ற தருணத்திலே நம்முடைய சொரூபத்தை எடுத்து விளம்புகின்றான். அடியேன் செய்யும் அந்த சொரூபம் தெரிஞ்சா முதல்ல நம்ம பண்ணணும், நாளும் மாதவனை புகையால், விளக்கால், தூமரால், நீரால்லாம் ரெண்டாம் பட்சம். உக்காந்த இடத்துல மாதவா கிருஷ்ணான்னு சொல்லு போரும். அந்த எம்பெருமான் குணத்துல, சீல குணத்துல நம்ம இழுந்து இழுந்து போறோம். அப்ப வாசக கைங்கரியம் பண்ணணும். ஆக எடுத்தாச்சு. ஒரு குணத்தை, ஒரு உயிரை காப்பாத்துறான் எம்பெருமான், நம்ம காப்பாத்துறான். இது என்ன புதிய விவரம்? இது உள்ளங்கை நெல்லிக்கனி அஸ்த ஆமலகம் இவா பிரசக்தியா தெரியுது. இந்த ஞானம் கொடுத்தா என்ன ஆகும்? உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பு. வரன் என்னும் வைப்புக்கு ஓர் வள்ளுவம். வள்ளுவம்னு சொல்லணும். இந்த ஞானம் கொடுக்கறான். அந்த ஞானம் வந்தா முதல்ல நம்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். உரன் என்னும் தோட்டி, தோட்டினா தொரடு, தோட்டினா கதவுன்னு எடுக்கலாம், பிங்கள நிகண்டுல கதவுன்னு எடுத்துக்கலாம், தொரடுன்னு எடுத்துக்கலாம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். நம்ம இந்திரியங்கள் பண்ணக்கூடிய ஜாலங்களிலேருந்து நம்மளை காத்து இந்த ஞானம் வந்துருத்தோணும். அடியேன் என்கின்ற ஞானம் வந்தப்புறம் என்ன ஆறுது? உரன், அந்த ஞானம் அடியேன் சுவாவம் சொரூபம் தெரிஞ்சவனே உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் அந்த இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள் ஆடு நம்மளை போட்டு சுக்கி சுக்கி அடிக்கிறது பாருங்க. தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் பாருங்க, வள்ளுவரே வைகுந்தத்தை தான் சொல்றார். பிராசங்காத்து சொல்றேன். வரன் என்னும், வரம்னா சிரேஷ்டம், உயர்ந்த ஆத்மாவுடைய சொரூபம் தெரியாது. அந்த ஆத்மாவுடைய சொரூபம் தெரிஞ்சவொடனே அந்த ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படும்? திருவைகுந்தத்திலே வாசக கைங்கரியம் செய்து ரட்சிக்கப்படும். வரன் என்னும் வைப்பு, வைப்புனா வைகுந்தம்னு எப்படி வந்தது? விகுண்ட இதி வைகுண்டம், அது சம்ஸ்கிருத பதம். தமிழ்ல எடுத்தா வைகுந்தம்னு எடுத்தா வை என்றால் பற்று. நாம் பற்று வைக்கின்ற இடம் வைகுந்தமே. எம்பெருமான் வைகுந்தநாதன் சொல்றோம். அவன் பற்று வைக்கின்ற இடம் அது கிடையாது, நம் உள்ளத்திலே. அதனால்தான் வை என்று பேர் வருது. வைப்பாம் நிதியாம், வைப்பாம் வருந்தாம். அவகாசம் இருந்தா அதெல்லாம் அனுபவிப்போம். அப்படி வைப்பிற்கு ஓர், அப்படி ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்த உடனே என்ன பண்றோம்? இத்தனை நாள் எம்பெருமான் நம்மளை காத்து கொடுக்கறானே, நாம் அவனுக்கு என்ன கைமாறு பண்றோம்? எப்படி அஸ்தான பயசங்கையாக பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்றாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன பண்ணணும்? எம்பெருமானை காக்கணும். இது என்னடா இது? என்னடா இது இப்படி இருக்கே என்ன நினைக்க கூடாது. நாம் சொல்லவில்லை, நம்மூர் மாறன் சொல்றார், எங்க ஊர் மாறன் சொல்றார். எல்லாரும் இது எப்படி தெரியும்னா, இந்த சித்திரையிலே வந்துதித்த எம்பெருமானார் உடையவருடைய நிர்வாகத்தினாலே தெரியுது. அப்படி உயிரை காக்க வேண்டும். உயிரினுடைய சொரூபம் என்ன? அந்த சொரூபம் தெரிந்து காலக்ஷேபமாக யாது செய்ய வேண்டும்? இந்த உயிரினுடைய புருஷார்த்தம் ஏது என்று சொல்லணும். இந்த உயிரினுடைய புருஷார்த்தம் என்ன? அவன் உகக்குவன் வகையிலே இங்கின்று இருக்கின்ற நிலையிலே மண்ணுயிரை ஓம்புதல். ஓம்பி அங்க போய் எம்பெருமா அங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே இமை கொட்டாது அவனை பார்த்துட்டு இருக்கச்சே வாசக கைங்கரியம் பண்ணணும். எது தமிழை கொண்டு பண்ணணும்? இந்தமிழை கொண்டு பண்ணணும், ஆழ்வார்கள் தமிழை கொண்டு பண்ணணும், ஏன் கம்பன் தமிழை கூட கொண்டு பண்ணலாம். அப்படி இருக்கு. இந்த ஞானம் வந்துடுத்துன்னா விசேஷமா எம்பெருமானையே நாம் காக்க வேண்டும். என்ன சொன்னோம்? உயிரை காக்கும் அருளி செயல். ரொம்ப இன்னைக்கு திருப்தி. குமாரன் சந்தியாவந்தனம் பண்றான், இருந்தாலும் கேட்கிறான் பாருங்க, அது எனக்கு ரொம்ப திருப்தி. இதுதான் என்னுடைய புருஷார்த்தமா வச்சுட்டு இருக்கேன். நேமேன அத்தியாயனம் பண்ணி பண்ணணும்னுட்டு இருக்கட்டும். அருளி செயல் அவனையும் காக்கும். ஆஹா, ரெண்டாவது என்னன்னா எம்பெருமான் உயிரை காக்கணும். அதான் விசேஷம். ஒரு உத்தமனானவன் எப்படி இருக்கணும்? நல்ல சொல் வல்லீர் வாய்மை வளர்க்கும் மாண்பினர். கம்பநாட்டாழ்வாருடைய பாட்டு.
அப்படி நாம் இருக்கோம். நல்ல சொல்வல்லீர், ஏன் நம்ம நல்ல சொல்வல்லீர், நம்மளையே நம்ம பெருமை சொல்லிக்கலாம்னா சொல்லிக்கலாம். ஏன்னா அருளிச் செயலே நித்திய அனுசந்தானம் பண்ணக்கூடிய பாகவதோத்தமர்கள். அப்படி இருக்கச்சே, இப்படி இருக்கின்ற பாகவதோத்தர்களாலே தான் எம்பெருமானுடைய சொரூபம் காக்கப்படுகிறது. இந்த பாகவதோத்தமர் என்ன பண்றா? அவனுடைய குணத்தை அவன் உகந்த மொழியிலே, அவன் அருளாளர்கள் யாத்த பண்ணிலே சொல்கின்றோம். ஆக வந்துருத்தா. ரெண்டாவது, எம்பெருமானுடைய உயிரையும் சொரூபத்தையும் காக்கிறோம். இதுதான் ரொம்ப விசேஷம். ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கே உரிய ஏற்றம். அவனை பாரதந்திரனாக மாத்துறோம். அவன் பாரதந்திரன் தான். நம்முடைய அன்பிற்கும் நம்முடைய சேர்ந்து வரணும், ஐயோ வரணும் 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 என்று இப்படி இருக்கிறச்சே அவனுடைய உயிரை காக்கணும். வந்து உயிரை காத்தா அவன்கிட்ட என்ன சொல்லலாம்? ஐயில்லாய ஆக்க நோய் அறுத்து வந்து நின் அடைந்து உய்வதோர் உபாயம் நீ எனக்கு நல்க வேண்டுமே. சந்தம். ஐயிலாய ஆக்கை நோய் அறுத்து வந்து நின், வந்து உன்ட்ட வந்துட்டேன். ஐயல் ஆய ஆக்கை நோய், நம்ம இப்படியே இருக்கோமே, என் சொரூபத்தை தெரிய வேணுமே என்று அவன் வந்து காட்டி கொடுக்கிறான். ஐயிலாய ஆக்கை நோய் அறுத்து வந்து நின் அடைந்து உய்வதோர் உபாயம் நீ எனக்கு நல்க வேண்டுமே. என்ன சந்தம். ஐயல்னா அந்த கோழை கடைசியில இருக்கணும். பீழை சோர கண்டு இடுங்கி பித்து எழ மூத்து இருமி பப்பர் அப்பர் மூத்தவாறு பாழ்வது சீத்திரனை ஒப்பா. எதை சொல்றது எதை விடுறது? ஒரு மணி நேரம் மங்கையையும் அனுபவிச்சாச்சு, மழிசை பிராணியும் அனுபவிச்சாச்சு. அப்படி நாள்கள் போக போக ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரிஞ்சுடுறது. ஐயில் ஆயா ஆக்கை நோய். எப்ப பாரு இந்த உடம்பையே கட்டி நம்ம மாரடிக்கிறோமே, எப்ப பாரு சீழ் கோழை, அதுவும் கடைசி காலத்திலே ஐயில், ஐயில்னா கோழை, பிளம்மா, ஐயில்னா கோழை. ஆமா, ஆக்கை நோய் அறுத்து வந்து நின் உன்னை அடைகின்றேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும், நீயே எனக்கு உபாயம் கொடுக்க வேணும். உய்வதோர் உபாயம் நீ எனக்கு நல்க வேண்டும் என்று அப்படி அவனை கட்டி இழித்து கேட்கிறோமோ. அவன் அப்ப பாரதந்திரியனாராம். அதுதான். அப்படிப்பட்டவர்கள் இப்படி ஒரு பாகவதோத்தமன் எனக்கு கிடைக்க மாட்டானா கிடைக்க மாட்டானா கிடைக்க மாட்டானான் என்று அவன் சொரூபத்தை காப்பதற்காக அவன் மனங்கள் தோறும் வந்து குடியிருக்கிறான். புரியுதா? அப்படி நாம நம்ம சொரூபத்தை எப்படி எம்பெருமான் காக்கிறான்னு அப்படியே எடுத்துடக்கூடாது. ஐயோ, அவனுடைய சொரூபத்தை நாம காக்கணுமே, அப்பத்தான் அவன் நம் பாகவதோத்தமன் ஆறும். அது புரியுதா? ரொம்ப சுவாரஸ்யமானது. ஸ்ரீ வைஷ்ணவர்களே செய்ய முடியும். அப்படி அவன் சொரூபத்தை நாம் காத்து கொடுக்கணும். அது எப்படி முடியும்? திருவாய்மொழியை கேட்கணும், அருளிச்செயலை கேட்கணும்னு வரானா. அப்படி அருளிச் செயலை நான் கொண்டு பாடினால் எம்பெருமான் நம்மிடத்துல வரான். அவனுடைய சொரூபமாக நம்மை நிர்ஹேதுகமாக காக்கக்கூடிய அவன் சொரூபமானது காக்கப்படுறது. இது அருளிச் செயலாலே தான். இது எப்படி தெரியுது? ஒரே பாட்டில் தெரிஞ்சு. செஞ்சற்கவிகால், இதுவும் திருமாலிருஞ்சோலைய பாட்டு. அதான் அழகருடைய அனுபவம் இதுல வரும். சாஸ்திரம், தமிழ், சுவாரஸ்யம் எல்லாம் இருக்கு. ஏகோவை ரசஹா, இதுதான் ரசம், அருளிச்செயல். செஞ்சற்கவிகாள் உயிர்காத்து ஆட்சை மின் திருமால் இருஞ்சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து. அவனே கவி, அதனால அவன் கவிஞர்களோட குத்தாட்டம் போடணும்னு ஆசைப்படுறான். வந்து என் நெஞ்சும் உயிரும் கலந்து நின்றார் அறியா வண்ணம். அவன் எப்போ ஒரு பாகவதனோத்தனம் இந்த சேத்தனிடத்துல போமாட்டேனா போமாட்டேனா போமாட்டேனான் என்று பாகவதோத்தமர்களோட சம்ஸ்லேஷிக்கையிலே, இதுதான் நீர்மைன்றார். ஆறாயிரப்படியில எடுத்தோம்னா அருகல் இலான அவனுடைய தர்மம்னு எடுப்பார். ஆறாயிரப்படியில சின்னதான வியாக்கியானம் தான். ஆனா இதுல நினைவு இருக்கவே சொல்றேன். அருகல்னா குறை. என்ன குறை இல்லைன்னா பாகவதோத்தமர்களோடு சம்ஸ்லேஷிக்கின்றானே, அந்த மாதிரி சம்ஸ்லேஷிக்க முடியாததாகி எந்த குறையும் இல்லாதவன் எடுக்கிறார். அது அது பின்னாலே வந்த வியாக்கியானங்கள்லாம் அப்படி இல்லை. இருந்தாலும் அருகல் இல்லைன்னு முதல் 10ல் 9ஆம் திருவாய்மொழி, முதல் 10ல் 9ஆம் திருவாய், அருகல் இல் எம்பெருமானுக்கு குற்றம் இல்லையா. என்ன குற்றம்னா பாகவதோத்தமர்களுடைய சேராது இருப்பதுதான் குற்றம். அந்த குற்றம் இல்லை. அந்த குற்றம் இல்லாத இருப்பதற்கு எது உதவுறதுன்னா அருளிச் செயல் உதவுறது. அப்படி சங்கதி எடுக்கணும்.
வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாகி நிறைந்தானே. முதல்ல நம்ம உயிரை காப்பான். இது ஒன்றும் கையிலங்கு நெல்லிக்கனி. இதுல என்ன சுவாரஸ்யம்? அது இல்ல. உடையவர் எடுக்கிற உடையவர் இதுக்கு ஒரு நிர்வாகம் பண்றார். என்னடா இது ஆழ்வார் நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஜாகிரதைப்படுத்துறார், ஒரு வார்னிங் சைன் கொடுக்கிறார். திருவாய்மொழியை கேட்க வேண்டும், திருவாய்மொழியை பாடுவிக்க வேண்டும், பன்னார் பாடலை பாடுவிக்க வேண்டும் என்று அவன் கவியாக நின்றார் அறியா வண்ணம். பெரிய பிராட்டிக்குமே தெரியாத நித்தியசூரிகள் அனந்தனும் கருடனும் விஸ்வக்சேனும் யாருக்கும் தெரியாத அப்படி டிமிக்கு கொடுத்துறான்னு கண்ணக்கோல் வைக்கிறச்சே டிமிக்கு கொடுக்குறான்ல, அவன் டிமிக்கு கொடுத்துட்டு வைகுண்டத்திலேருந்து வந்துடுறானா. வந்து ஒரு பாகவதோத்தனுடைய ஆத்மாவில் அமர்ந்திருக்கானா. திருவாய்மொழி பாடுவிக்க வேணும் என்று வியாஜத்தாலே ஈட்டுல இருக்கக்கூடிய இந்த வியாக்கியானம் நபூதோ ந பவிஷ்யதி. அப்படி வந்துடுறான். வந்த உடனே என்ன பண்றான்? உயிர் காத்து ஆட்சை மின். நம்ம என்ன நினைப்போம்? செஞ்சொற்கவிகள் செவ்விய கவியானது. யார் செவ்விய கவி? ஆழ்வார்கள் தான் செவ்விய கவி. ஏன்னா எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் என்னத்துக்கு பாடணும், என்னத்துக்கு சக்கரத்தை ஆழ்வார பிரதட்சணம் பண்ணணும், பாஸ் பண்ணணும், வீசா வாங்கணும், அதெல்லாம் இல்லையா. அதெல்லாம் ஒன்றும் பரமைகாந்திகளுக்கு லட்சணம் இல்லை. அந்த பிரதட்சணம் பண்ணுவதே அதற்கு பயன். எம்பெருமான் பாட்டை பாடுறோம் எதுக்கு? அந்த எம்பெருமானை பற்றி பாடுவதே, திருமாழ்மொழி பாடுவதே பிரயோஜனம். அவ்வளவுதான். எவ்வளவு பாருங்க. அப்படி இருக்கச்சே எம்பெருமானை பற்றி பாடணும், எம்பெருமானை பற்றி போற்றணும். ஸ்ரீரங்கத்தில் இருந்தா எல்லாரும் சொல்லுவா, தாயார் சன்னதியை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்குவா. அதுல என்னன்னா அது கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், அதெல்லாம் காமியார்த்தமாக சொன்னாலும் அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? அதுவே பலன் என்று எடுக்கிறோமோ. அப்படிப்பட்ட பரமை காந்திகள் எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் அந்த பாடுவதையே பிரயோஜனம். என்ன பாட்டு? திரைப்பட பாட்டா? இல்ல, எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கின்ற பாட்டுக்கள். அதுவே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய செஞ்சொற்கவிகள். உயிர் காத்து ஆட்சை மின். பொதுவா எடுத்தோம்னா ஆறாயிரப்படிக்காரரும் என் சாட்சாத் சுவாமியும் நினைக்கிறேன், அவள்லாம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டா. உயிர் காத்து ஆட்சை மீன்னா உங்க உயிரை காத்துக்கோங்கோ. அது முன்னாடியே விளக்கினோம் பாருங்க. சுவாரஸ்யம். உயிரை காக்கும் அருளி செயல்னு சொன்னோம்னா முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. ஆனா சுவாமி ராமானுஜர் இதுதான் நம்ம ஒரு 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 பாயிண்டா எடுக்கணும். எம்பெருமானார் தமிழ்ல ஒன்றும் யாக்கல அப்படின்றமோ. தமிழிலே வெளிப்படையாக யாக்கவில்லை என்றாலும் இந்த மாதிரி உயர்ந்த நிர்வாகம் திருவாய்மொழிக்கு மட்டுமே 30 நிர்வாகம் கொடுத்திருக்கார். அதுல இந்த மாதிரி நிர்வாகம் யாருமே கொடுத்ததில்லை. ஈட்டு பாசிச்சோம்னா அடியனுடைய வம்சத்தார் ரொம்ப பெரும் கருணை. அறியா காலத்திலே இழுத்து 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 வச்சு எப்பேற்பட்ட உரை அதை நமக்கு சொல்லி போந்தனர். தன்யகோ. அப்படி யாருடைய உயிர்னு ஆழ்வார் சொல்லலையேன்னு உடையவர் கேட்கிறார், பூர்வபட்சமா கேட்கிறார். இன்னார் உயிர் எண்ணாமையாலே அவன் உயிரை காத்து. பாருங்க என்னடா இது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உண்டான ஏற்றம் பாருங்க. எம்பெருமானுடைய உயிர்னா உயிர் எம்பெருமானுடைய சொரூபத்தை காத்து. இன்னார்னு சொல்லலையே ஆழ்வார், உயிர் காத்துன்னு சொல்லிட்டார். ஆப்ஸ்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன், உயிர் காத்துட்டார். அதுக்கு ஒன்றும் ஒரு 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 ஸ்பெசிபிக்கா யாருன்னு சொல்லலையே. பாகவதரோத்தமருடைய உயிரை காத்துன்னு சொல்லல. இன்னார் உயிர் எண்ணாமையாலே அவன் உயிரை காத்து ஆள் செய்யுங்கோள். அவன் உயிரை காத்து உங்க சொரூபத்தையும் காப்பாத்திக்கோங்கோ என்று எம்பெருமான் என்ன பண்றான்? திருவாய்மொழியை கேட்க வேண்டும் என்று நம்ம கிட்ட வரான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய சொரூபத்தை அறிந்து நாம் இராய்க்கின்றோம், நாம விட்டு போறோம், ஏற வாங்குறோன்றது உயர்ந்த தமிழ் சொல். எம்பெருமான் நம்மளோட வெண்ட திருவாய்மொழி கேட்கணும். தேவாராஜராஜன் சன்னதிலையும் அடியனூர் ஆழ்வார் திருநகரிலும் நித்திய அனுசந்தானம். அங்க 50 பாட்டு, இங்க நட்சத்திர பிரக்கிரியில ஆழ்வார் திருநகரில நித்திய அனுசந்தானம் இருக்கு. அதை கேட்கணும்னு அவன் வரான். காத்தால
நம்மாழ்வார் சந்நிதி, சாயந்தரமானா பெருமாள் சந்நிதி, ஆதிநாதன் சந்நிதியில அனுசந்தானம் ஆறுது. அதை கேட்கணும்னு வரான், அவன் கேட்கணும்னு வரான் தானே நம்ம அத்தியாபகர்கள் போறோம் இல்லையா? அதுவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இந்த செஞ்சொற்கவிகள் பாடுறா. அவன் அந்த பாட்டை கேட்கணும், வந்து அந்த பாட்டிலே அவன் மயங்கி, ஏன் அவன் மயங்குறான்? ஏன்னா அவன் தன்னை பத்தி சொல்றதுன்னு இல்லையா. மமாபி பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் நிபோததா. எம்பெருமானே சொல்றான், அப்பா என்ன பத்தி பாடுறத கேட்கறாளேன்னு கேட்டா, இல்ல இல்ல மகானுபாவம் என்ன மகா சரித்தம், சரித்தம் நிபோததா. ஏன் சீதாயா சரித்தம், அங்க பிராட்டியினுடைய ஏற்றம் சொன்னது வந்தது. பிள்ளை உலகாரியன் சொல்றார், பிராட்டியினுடைய ஏற்றம் சொல்ல வந்த கிரந்தம் ஸ்ரீராமாயணம், அதை கேட்கணும்னு இவன் ஆசைப்படுறான். மமாபி பூதிகரம் பிரச்சக்ஷதே. இங்க எப்படி எம்பெருமான் என்னடா தன்னுடைய பெருமையை கேட்க வரான்னா, இல்ல தன்னுடைய பெருமையை, தன்னுடைய குணத்தை ஒரு பாகவதன் சொல்றானே என்ன அவன் கேட்டு கட்டிக்கிறானா. இந்த ஆத்மாவுடைய வந்து உள்ள வந்து மாயக்கவியாய் வந்து, ஏன்னா இன்கவி பாடும் பரமகவிகாள், தன் கவி தான் தன்னை பாடியாது இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதன். ஆழ்வார் உருகிறார். அப்ப அவனே பாடிட்டு போயிடலாமே. அப்படி இல்லையா, ஒரு பாகவதோத்து ஒரு பரமை காந்தி, அந்த பரமை காந்திக்கு இவன் கட்டுப்படுறான். அந்த பரமை காந்தியாலே தன் சொரூபம் காக்க வேண்டும் என்று அவன் பாடு வருகின்றான். அங்கதான் ரொம்ப சுவாரஸ்யம். என்ன தானே பாடாத என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதன் எப்படிப்பட்டு இருக்கான்? பார்பரவு இன்கடி பாடும் பரமரே. என்னை தன்னாக்கி என்னை தன்னால் பார் பரவி இன்கவி பாடும் பரமர். ஐயோ, உலகம் பூரா பாட வச்சுட்டானே, உலகம் பூரா திருவாய்மொழியை சொல்ல வச்சுட்டானே. அது என்ன திருவாய்மொழி நாம் பாடினதுன்னு நினைக்க வேண்டாம். அது எம்பெருமானே தன்னைத்தானே பாடுவிக்காது என்னால் தன்னை என்னால் வந்தானா. என்னை தன்னாக்கி என்னால் தன்னை பார்பரவும் இன்பக்கவி பாடும் பரமன். எப்படி பண்றான்? வன் கவி, உயர்ந்த கவி. வால்மீகம் கூட ஒரு படி கம்மி தான். கங்கை காங்கேயன் முதலிய விற்த்தாந்தங்கள்லாம் இருக்கு, இதுல எதுவுமே இல்லையே. எம்பெருமானை பத்தி இருக்கு, அதோட மேற்படி ஒஸ்தி எம்பெருமானுடைய தொண்டர்களை பற்றி பாடுறது. அப்படிப்பட்ட இந்த பாட்டை கேட்கணும்னு வரான். நாம என்ன பண்றோம்? இராய்த்து போறோம். அச்சுச்சோ, என்னுடைய சொரூபம் எங்க? அங்கதான் அடியேன் என்கின்ற சொரூபம். 8:8:2 அடியேன் நெடுமால் அழகுதனில் நீழ்குலத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தற்கு அடிமைதனில் எல்லை நிலம் தானாக எண்ணினான் மாறன் அது தொல்லை நிலமான நிலைகண்டு என்று நம் சொரூபத்தை அறிந்து, ஆத்மாவினுடைய சொரூபமானது சேஷத்துவம். சேஷத்துவம் கூட ஒரு பக்கம் தான், அதோட ஒருபடி மேல் இந்த சேஷத்தினுடைய பலன் என்ன? கைங்கரியம். என்ன இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை வந்து அவன் கட்டிக்கணும், அந்த ஆத்மாக்குள்ள இருக்கணும்ன்றான். அங்குஷ்டமாத்திர புருஷா அந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டா தம் ஸ்வாத் சரீராத் பிரவிருஹேத தம் வித்யாத் சுக்ரம் அமிர்தம். இது கேட்டவுடனே தான் எங்களுடைய ஆத்துல என்ன சொல்வா பெரியவான்னா, இது கட்டோபனிஷத்து கிளத்துல மகா நாராயண உபநிஷத்துலையும் வருது. சுக்ரம் அமிர்தம். அவன் எப்படி வெள்ள மனசு ஆறுது, அவனுக்கு எப்படி ஆறுதுன்னா, ஒன்னு திருவாய்மொழியிலே ஊன்று போனவர் கோமடத்தார்கள். மாமுனி என்னன்னா திருவாய்மொழி தான், அவருடைய ஆச்சாரியரும் திருவாய்மொழி பிள்ளை தான். காடு திருத்தி நாடாக்கி ஆழ்வார் திருநெறியின் ஒரு மாதிரி இருக்குன்னா அஸ்மத் சுவாமியோடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை தான். அப்படி கோமடத்தார்ல இந்த அருளி செயலுக்கு அவ்வளோ ஈடுபாடு. அது வேதம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நியமேன அத்தியனம் அடியனும் பண்ணேன், அடியன் குமாரனுக்கு இங்க இருந்தாலும் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அது நம்ம குழுமத்தாருக்கு இருக்கிறது தெரியும். ஆனால் ஒருபடி மேல அருளி செயல் தான். அப்படி இருக்கிறச்சே சுக்ரம் அமிர்தம்னு அந்த அந்த அருளி செயலிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தினாலே அவன் வெள்ள மனசு ஆறான். எப்படி ஆறான்? இந்த அருளி செயலை கேட்டுதான் ஆறான். அப்படி என்ன அவன் வந்து கேட்கறச்சே நம்ம விலகி விலகி போறோமா. அது விலகி போறச்சே என்ன பண்றோம்? நம்முடைய கைங்கரியம் என்ன? பாட்டு பாடணும். அப்படி எம்பெருமான் வந்து விலகிறானே, அவன் இன்னும் திரும்பி வரச்சே நம்ம சொரூபம் வந்து அவன் அழக காட்டுறானா, மயக்க அவனுடைய அழகையும் இதையும் காட்டி அவனுடைய குணங்களையும் நம்மளை காட்டி நம்மளை ஸ்தம்பித்து வைக்கிறான். அப்படி ஸ்தம்பித்து வைக்கிறச்சே நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம மறந்துடுறோம். நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? வாச்சா கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானுடைய குணத்தை பாடணும். அதை நம்ம மறந்துடுறோம்.
அப்ப நாமளும் நம்ம சொரூபத்தை காத்துக்கல, எப்படி இப்ப அசட்டுத்தனமா போயிடுறோம். ஆத்மா உயர்ந்த ஆத்மா தான், செஞ்சொற்கவிகள் தான். ஆனா நாம் என்ன பண்ணணும், நம்முடைய சொரூபத்தையே முதல்ல நம்ம காத்துக்காத போயிடுறோம். ஏன்னா நாம் எம்பெருமான் அப்படி வந்து நின்னா பாடணும்னா பாடணும், பாட மாட்டோமே. என்ன பண்றோம், எருதுக்கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை. அப்படி நீதான்பா மருந்துன்னு அவனை பாடாத. பெரியாழ்வார் பாடுறாரு, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர்த்து திருத்தி உன் கோயிற் கடைப்புக பெய் திருமாலிருஞ்சோ, அங்கேயும் திருமாலிருஞ்சோலை தான், திருமாலிருஞ்சோலை என்றா எப்படி வந்துருச்சு. அப்படி அப்பா நீ திருமாலிருஞ்சோலை மாலிருஞ்சோலை கண்ணலே அமுதே தேனேன்னு பாடாத. பத்தாம்பத்து அப்படி பாடாத, நாமளும் பிரமிச்சு போயிடுறோமோ. உயிரும் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து, அழகா சொல்றார் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம். நெஞ்சு என்பது இங்கே உடலுக்கு உபலட்சணம். நெஞ்சுன்னா என்ன, உடம்பு. அப்படி நெஞ்சுக்கு உபலட்சணமாக சொல்லப்படுறது. அப்படி நெஞ்சம் வந்து ஆத்மா வேற உடல் வேற இருக்கட்டும். நெஞ்சும் உயிரும் உள் கலந்து, அப்படி வந்து கலந்துட்டானே. ஆழ்வார் நமக்கு அறிவுரை பண்றார், நீங்க ஏமாந்துடாதீங்க, அப்ப இருக்கிறச்சையும் உங்க சொரூபத்தை காத்துக்கோங்கோ. என் சொரூபத்தை நான் காக்கணும். ஏன்னா எம்பெருமானை பற்றி அனுபவிக்கிறதுனால அவனுடைய அருளால தான் முடியும். ஆனாலும் நீங்க எஜமானனா மாறுங்கோ. நீங்க எஜமானனா மாறி உங்களுடைய சொரூபத்தை காத்துக்கோங்க. நம்மளால காக்க முடியாது, அது நிற்க. நாம காக்கலன்னா போயிட்டு போறது. எம்பெருமான அவன் வந்தானே, அவன் நம்மளை அனுபவிக்கணும்னு வரானே, அதுக்குமே நம்ம பிரயோஜனம் இல்லாத போயிடுறோமே. நிறைந்தான் அப்படியே வந்து என்ன பண்றான், அது மட்டும் இல்லாத என்ன ஆற பருகி முழுகிட்டான். என்ன நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாய் நிறைந்தானே. பார்த்தானா இவன் எம்பெருமான பார்க்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளயுமே நம்மள நாமளே பார்க்க முடியல, எம்பெருமானையே பார்க்க முடியல, எல்லாம் எம்பெருமான் மயமா ஆயிடுச்சு. அப்படி மாயாஜாலம் பண்ணி மாயக்கவியாய் வந்து நெஞ்சும் உடல் வேற ஆத்மா வேறன்னு காட்டிட்டார் சாஸ்திரோத்தமா. இங்க சரீர பாவம் வந்துருத்து. நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அறியாவண்ணம். என இவன் பாகவதோத்தவர்களோடு அந்த சம்ஸ்லேஷிக்க வேணும், கலக்கணும். அப்படி இருக்கச்ச பிராட்டி என்ன சொல்லுவாளோ, விஸ்வக்சேனாதி நித்தியசூரிகள் என்ன நின்றார் அறியாவண்ணம், என்றும் நின்றார். எம்பெருமான் பக்கத்துல என்றும் நிற்கிறவா அவதான். நின்றார் அறியாவண்ணம் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு. கலந்ததோ மட்டும் அப்படியே அப்படியே கவனிக்கிறோம். நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாகி நிறைந்தானே. எங்கும் அவனாயிட்டான், எங்கும் அவனாயிட்டான். நாமளும் அவனை அனுபவிச்சு பாட முடியல, அவனும் அவனுடைய. ஆனா அவன் என்ன பண்றான், அங்க சுவாதந்திரியம் தலையெடுத்து எல்லாம் தானா ஆயிட்டானோ. இந்த ஆத்மாவோடைய அப்படியே வந்து கலந்து அந்த சம்ஸ்லேஷமாகிய அந்த சம்ஸ்லேஷம் பண்றச்சே அந்த எம்பெருமானுடைய நீர்மையானது அப்படியே பரிமளிக்கிறது. இப்படி என்ன பண்ணணும், ஒரு பாகவதோத்தமனான பரமைகாந்தி என்ன பண்ணணும், எம்பெருமானுடைய சொரூபத்தை காக்கணும். நம்ம சொரூபத்தை அவன் தான் அதை காத்து கொடுக்கணும். நாம் என்ன பண்ணணும், எம்பெருமானுடைய சொரூபத்தை காக்கணும். எப்படி எம்பெருமானுடைய சொரூபத்தை காக்கணும், திருவாய்மொழி கொண்டு எம்பெருமான் சொரூபத்தை காக்கணும். வந்துட்டா, அருளிச்செயல் கொண்டு உயிரை காக்கணும். எப்படி, இதுதான் என்ன பண்ணணும், ஜாகிரதையா இருங்கோ. அவன் மாயக்கல்வன், அவன் வந்து எல்லா மாயாஜாலமும் பண்ணிடுவான். அதனால ஜாகிரதையா இருங்கோ என்று எம்பெருமானுடைய குணத்தை பாடணும், நாமத்தை பாடணும். அதனால என்ன பண்ணணும், ஒரு பெரிய வெள்ளம் நடக்கிறது, 2015 வெள்ளம், சென்னை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரோ ஒருவர் நீந்தி போறார், ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கம். நடுவுல ஒரு பள்ளம், மேன்ஹோல் வந்தோடனே அவர் என்ன பண்றார், ஒரு கொம்பை நட்டு வைக்கிறார். அப்படி ஆழ்வார் இந்த ஆத்மஸ்வரூபத்தை காக்கணும், உங்கள் ஆத்மஸ்வரூபத்தை காக்கணும், எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை காக்கணும். ஆனா இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஜாக்கிரதையாக இருங்கோள் என்று ஒரு ஜாக்கிரத அவஸ்தையை நமக்கு கொடுக்கிறார், ஒரு வார்னிங் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஆங்கிலத்துல சொன்னா அது கொண்டைக்கோல் நடுகிறார் ஆழ்வார். என்ன வியாக்கியானம், ஆழங்காலிலே இழிந்து அமிழ்வார் அவ்விடத்தே கொண்டைக்கோல் கொண்டு
கொண்டைக்கோல் நடுவாரை போலே கொண்டைக்கோல் நாட்டுகிறார் ஆழ்வார் இப்படின்னு நம் நஞ்சியருடைய சபையில யாரோ ஒரு சுவாமி சிற்றாள் கொண்டார்னு பேரு நினைக்கிறேன். சிற்றாள் கொண்டார்னு ஒரு சுவாமி நம்பிள்ளையுடைய நஞ்சியருடைய கோஷ்டியில அன்வயிக்கிறார். அப்ப இது என்னடா இது, ஆழ்வார் நமக்கு ஒரு ஜாக்கிரதையை காட்டுறாரே அப்படின்னு 4 பேர் சர்ச்சை பாட்டிக்கிறா. இன்னையோ எப்படி நமக்கே சொல்றாரு, உயிர் காத்து ஆட்சைமின். ஆட்செய்தல்னா இங்க என்ன எடுக்கணும்னா உயிரை காக்கணும். ஆத்மாவை ஆட்செய்யறது எப்படின்னா எம்பெருமானை பத்தி பாடணும்னு எடுக்கணும். அப்படி ஜாக்கிரதையா இருந்து பாடுங்கோ. ஆனா அவன் மாயத்தெல்லாம் பண்ணுவான்னு நமக்கு ஒரு ஜாகிரதை பண்றாரு, அலர்ட் பண்றாரு அப்படின்னு இவ 2 பேரும் பேசிக்கிறாளாம். அப்போ அங்க சிற்றாள் கொண்டார்னு ஒரு சுவாமி, அவர் யாரு என்னன்னா ரொம்ப தெரியல, ரொம்ப விசேஷம், இது ஐதிஹ்யம். இந்த சிற்றாள் கொண்டார்னவர் பக்கத்துல இருக்கிற ஒரு பாகவதோத்தமற்ற சொல்றாராம், ஏன்பா எப்பவுமே ஈடுக்கு இன ஈடுதான். வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய விடயங்களை புகுத்தினாதானே ஜனங்க வரும் சொல்றாராம். அந்த இத தம் ஆச்சாரியருடைய கோஷ்டியிலே நடந்த ஒரு விற்த்தாந்தத்தை இங்க வைக்கிறார் ஆழ்வார். இப்படி உயிர் காத்து ஆட்சை மீன், உயிரை காத்து உங்க சொரூபத்தை காத்து எம்பெருமான் சொரூபத்தை காத்து அதுக்கு உண்டான கர்மம் என்ன, பாடணும். பண்ணார் பாடலாலே பாடணும், பாடுங்கோன்னு சொல்றாளே. நல் சொல் வல்லீர், வாய்மை மொழி கொண்டு பாடணும், எம்பெருமானுடைய சத்தியமான குணங்களை பாடணும், உயிர் காக்கணும்னு சொல்றாளே. இது நீங்க தெரியலையா, இது பண்ணலாமான்னா கேட்கிறானோ. ஆழ்வார் எப்படி நமக்கு கட்டளை இடலாம், ஆழ்வார் நம்மளை பயப்படுத்துறாரேன்னு யாரோ கேட்டிருக்கா. அப்போ இந்த சிற்றாள் கொண்டார்ன்றவர் சொல்றார், ஏன் சுவாமி நீர் பாக்குறது இல்லையா காவேரியில வெள்ளம் ஓடுறது, அப்போ ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு ஒரு இடத்துல மேடா இருக்கு. நீஞ்ச தெரிஞ்சவர் என்ன பண்றார், முதல்ல நீஞ்சி போய் பள்ளம் வந்த இடத்துல ஒரு கொம்ப நடுறாரோன்னு. ஆழங்காலிலே இழிந்து அமிழ்வார் அவ்விடத்தே கொண்டைக்கோல் நாட்டுமாறு போலே தான். ஏன்பா நீ பார்க்கலையா வாழ்க்கையில, நேத்தி தானே காவேரியில வெள்ளம் ஓடிச்சு ஆடி மாசம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலையகத்து ஆழ்வார் என்ன பண்ணார், பிரசங்காத்து ஏதோ ஒரு பேர் எடுக்கிறேன், அவர் என்ன பண்றார், ஒரு கொம்பு கொண்டைக்கோலை நாட்டுறாரோன்னு. பின்னாடி வரவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த நாள்ல காவேரியில ஒரு கரையில ஜீயர்புரம் போனோம்னா பரிசுலோ நீந்தியோ தான் போகணும், ஆனா பொழப்பு நடத்தணுமோ. அப்ப இவர் முன்னாடி போய் எங்க பள்ளம் எங்க ஆழம்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு கொண்டைக்கோல் நாட்டுறாரே, அதை மாதிரி பின்னானார் உஜ்ஜீவிக்க வேணுமாக, பின்னானார் அங்க வாழ்க்கை நடத்தணும். நம்ம பண்றது இல்லையாப்பா, நேத்தி கூட காவேரியில வெள்ளம் வந்ததுன்னு நம்ம பண்ணோமே. அதே மாதிரி ஆழ்வார் இந்த ஆத்மா உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று கொண்டைக்கோல் நாட்டுகிறார். என்ன ஐதிஹ்யம் நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சாஸ்திரார்த்தம் அத ஏன்பா நேத்தி வெள்ளத்துல ஒரு கொம்பு நட்டாரோன்னு அதை மாதிரி நெடுச்சுன்னு போயின்ற முடிஞ்சு போச்சு. ஓ இப்படி ஒருக்கா வியாக்கியானம்னு நாளானிக்கு திருப்பியும் வரா. அப்படி அப்படி தான் உயர்ந்த திருவாய்மொழின்றது. இதுதான் என்ன பண்றாங்க, உயிரை காக்கிறது. நாம் உயிரை காக்கிறது, எம்பெருமானுடைய உயிரை காக்கிறது. நம்ம உயிரை ஏன் காக்க, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பு வைப்பு நமக்கு அறிவை கொடுத்துருது. நம்ம அறிவு கொடுத்தவொடனே என்ன பண்றோம், இதுதான் எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் பண்ணணும். ஏன் குணகீர்த்தனம் பண்ணணும், உயிரும் வரும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். வீட்டில் இல்லை, அடியனுடைய தாத்தா அடியனுக்கு சொன்னது. மாருதி, திருவடி, ஜாம்பவான், அங்கன், நீலன் எல்லாரும் மகேந்திரகிரிக்கு வந்துடுறா. அங்க ஒரு விருத்தனான ஒரு பட்சி இருக்கு, பெருசு. அப்ப என்ன பண்றார், ஐயோ ஜடாயு தன்னுடைய பட்சங்களை இழந்து, அந்த கிருத்ரராஜவன் தன் பட்சங்களை இழந்து, அப்படி இழந்தும் நம் பிராட்டி இருக்கிற இடம் தெரியலையே என்று மாருதியே கலங்கி, நினைச்சு பாருங்க, உயிரை காக்கும் சொல்றோமோ இந்த எம்பெருமானுடைய குணகீர்த்தனம். என்ன பண்றான் மாருதி, திருவடியே என்ன பண்றான், நாடுதல் நலம், இந்த வாழ்க்கையை விட்டுணும்னு திருவடிக்கு எந்த இடத்துலையும் இப்படி ஒரு உச்சகட்டமான ஒரு துயரம் இல்லை, டிஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. சிச்சோ நம்ம மகேந்திரகிரிக்கு வந்துட்டோம், தெற்கு போயிட்டோம், இன்னுமே தெரியலையே அப்படின்னு. அப்ப நாடுதல் நலம் வேண்டாம், இந்த நாட்டை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம், நாடுதல் நலம் என்று சொல்றச்சே இந்த ஜட்டாயுன்ற வார்த்தையை கேட்டவொடனே இந்த பக்ஷி எழுந்துக்கிறதாம்.
அப்படி பார்த்தா உலகத்தையே ஆளுகின்ற அளவுல அப்படி வருதுன்னா, நடந்து நடந்து தட்டு தடவி உருண்டு உருண்டு வருது. ஏன்னா பட்சங்கள் போயிடுத்து உருண்டு உருண்டு வந்த உடனே, ஏன்பா நீங்க ஜடாயுன்னு சொன்னீங்களே யாருன்னு சொன்ன உடனே தன் விற்த்தாந்தத்தை சொல்றது. சொல்லிட்டு ஒன்னு பண்ணுங்க நீங்க எல்லாரும், எல்லீரும் அவ்விராம நாமமே சொல்லீர், சொல்லல் எனக்கு ஓர் சோர்வு இலா நல் ஈர பயன் அண்ணும். கம்பன் நாம மகிமை. அப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, ஜடாய வேற யாரும் இல்லை, என்னுடைய தம்பி. அந்த கதையை சொல்ற. இந்த சம்பாதி கதையை எங்க கம்பன் எங்கேயோ வைக்கிறான் கிஷ்கிந்தா காண்டத்துல. இதெல்லாம் யார் நம்ப அடிக்க போறோம், பெரியவா எடுத்து சொல்லலைன்னா அப்படி அதனால எப்படி சொல்வா? ஊஞ்சல்ல வைக்கும் பாடுவா, நம்ம பாட்டுக்கு கரமதை திருத்தின்னு இருப்போம். எப்படியோ சந்தையோ வேதமோ இப்படிதானே நமக்கு ஆச்சு. இந்த மாதிரி ஒரு நாள் சொன்ன கதை, பழங்கதை நினைவு வருது. அப்படி இருக்கிறச்ச என்ன சொல்ற, நாங்க வந்து எங்களுக்கு கருடன் வந்து சித்தப்பா. நாங்க எங்களுடைய அப்பா பேரு அருணன், நாங்க ரொம்ப பலசாலியா இருந்தோம். என் தம்பி கொஞ்சம் துருக்கு குணம் உடையவன், துடுக்கு துடுக்கா இருப்பான். அவன் போய் சூரியனை பிடிக்கணும்னு போயிட்டான். அருணன் யாருன்னா அது சாஸ்திரத்துல சாரதின்னு சொல்றது. இதெல்லாம் இருக்கட்டும், அது சுவாரஸ்யம் தான், அந்த கதையும் படிக்கணும். அப்படி இருக்கச்சே அவன் சூரியன் கிட்ட போயிட்டான். சூரிய தேவதைக்கு கோவம் வந்துடுத்து. சூரியன் என்ன பண்ணா, எரிக்க வந்தான் ஜட்டாயுவை, என் தம்பிய. உடனே நான் என்ன பண்ணேன், என் பட்சங்களாலே என் தம்பியை மறைத்து கொண்டு அவனை ஓரளவு சூரிய மண்டலத்துக்கு கொண்டு போயிட்டேன். அப்ப சூரியன் என்ன பண்ணா, எரிச்சு விட்டான். எரிச்சு விட்டோடனே அவனுக்கு ஐயோ இவாள்லாம் பாகவதோத்தமர்களாச்சே அப்படின்னு அவனுக்கு தோணித்து. உடனே அதுக்கு ஒரு விமோச்சனமும் சொன்னான். இங்கேருந்து சாணகின்னு ஜனகனுடைய புத்திரியை இழந்து ஒரு பாகவதோத்தமர் கூட்டம், திருவடி முதலான கூட்டம் வரும் இங்க. இப்ப வரச்சே எல்லோரும் சேர்ந்து எம்பெருமானுடைய குணம், ராமானா எம்பெருமானுடைய குணம் தான், ரமயதி இத்தி ராமஹா மனத்துக்கினியான். அப்படி அந்த ராம நாமத்தை சொல்லி எல்லீரும் அவ்விராம நாமமே சொல்லீர், சொல்ல எனக்கு. இது சொல்றச்சே நமக்கு சோர்வு போயிடும், உங்களுக்கும் சோர்வு போயிடும். சொல்லிட்டே இருங்க ராமநாமம். சொல்ல எனக்கு ஓர் சோர்வு இலா நல் ஈர பயன் என்னும். அதான் சொன்னேன், அருளிச்செயலை கொண்டு அதுதான் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோர், கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விவவ குணப்பண்புகளை உற்றுணர்ந்து கற்றுணர்ந்து உற்றுணர்ந்து தம் இழவை. நமக்கு இருக்கிற கட்டமெல்லாம் போயிடும். கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குணப்பண்புகளை கற்றறிந்த மண்ணுள்ளோர் தம்மிழவை ஆய்ந்துரைக்கும் மாறன் சொல் பண்ணில் இனிதான தமிழ்ப்பா. அந்த தமிழ்ப்பாவை கொண்டு கல்யாண குணங்களை பாடு. அப்படி பாடுறச்சே எல்லீரும் எல்லாரும் சொல்லுங்கோ, நல்ல சொல் வல்லீர். இந்த சொல்லாடல் எடுத்தேன்னு இங்கதான் வரும் சிந்தாகாண்டத்துல. நல்ல சொல் வல்லீர் வாய்மை வளர்க்கும் ஆண்பினீர். அப்பா பாகவதோத்தமர்களே, நல்ல சொல் வல்லீர். அங்கேயும் எங்க ஆத்துல அருளிச்செயல தான் எடுப்பா. நல்ல சொல் என்ன, திருவாய்மொழி. நல்ல சொல் வல்லீர் வாய்மை, இதுதான் சத்தியம். திருவாய்மொழியில சொன்னதுதான் சத்தியம். திருவாய்மொழியிலே சொல்லக்கூடிய எம்பெருமானே சத்தியம். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேரு கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை உய்விக்கும் மாறன் சொல். அதான் உயிரை காக்கிறது. என்ன உயிரை காக்கிறது? மானிடரை உய்விக்கும் சொல் யாது? மாறனுடைய சொல். மானிடரை உய்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. சொல்லியாச்சா? ஆத்மானா என்ன? சேஷத்துவமே ஆத்மா. சேஷத்துவம் மட்டும் கிடையாது, பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனைன்றது சேஷத்துவத்தை சொல்றது. அது முக்கியம் கிடையாது. அதோட ஒருபடி நெடுமால் அழகுதனில் நீழ்குணத்தில் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றத்த தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்து சதிர் நிதைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியே கூடும் இது வல்லால். எல்லா வினை போச்சு. வந்த வினை வையா வரப்போற வினை, சேர்த்து வச்ச வினை, சேர்க்காத வினை எல்லாம் போச்சு. வைப்பாம் மருந்தாம்
அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக் கொடான் அவன் எப்பால் எவர்க்கும். அதான் மருந்து. அந்த எம்பெருமானுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணு இப்படின்னு பண்றச்சே எல்லாரும் சரி இவன் சொல்றான் எனக்கு இந்த பக்ஷி எனக்கு உயிர் வந்துரும்ன்றது சம்பாதி. கருடனுக்கு அந்த மாதிரி கழுகுக்கெல்லாம் உயிர்னா அதனுடைய பக்ஷம் தான். அது நான் எங்க சுவாமி முதல்ல திருவாய்மலர்ந்திருந்து அந்த ஈசானத்தில் இருக்கக்கூடிய கருடனை புஜிக்கிறார். அமிர்த கலச ஹஸ்தம் காந்தி சம்பூர்ண காத்திரம் கனக ருச்சிர பக்ஷம் திவ்யமான அண்டகோலம் பாடுறார் அந்த ஈசான கருடனை. கனக ருச்சிர பக்ஷம் திவ்யமான அண்டகோலம் அப்படி கையில அண்டகோலத்தை வச்சுட்டு இருக்கானே இவன் தான் ஊர் எல்லை தெய்வம். ஆழ்வார் திருநீருடைய எல்லை தெய்வம்ன்றது அந்த ஈசான மூலையில இருக்கக்கூடிய பக்ஷிராஜன். நித்திய அனுசந்தானம். ஆழ்வார் திருநீரில் எல்லா ராகத்திலையும் சாயரட்ச சகஸ்திரநாம பாராயணம்னா அது முடியறச்சே பக்ஷிராஜ ஸ்தோத்திரம் மணவாள மாமணி சாட்சியத்து இல்லாத முடியாது. அப்படிப்பட்டதானது. இதுக்கு உயிர் என்ன வந்துருது? அந்த பக்ஷி, அந்த பக்ஷங்கள் தான் எனக்கு உயிர். இந்த பக்ஷங்கள் வந்துரும்னு சொல்றச்சே நீலமேனியான் நன்றாம் நாமம் நவின்று. நீலமேனியான் நன்றாம் நாமம் நவின்று வன்தோளான் சிறை வானம் தாயவே. இத நாமம் சொன்ன உடனே, அந்த ராம நாமம் சொன்ன உடனே நீலமேனியான் நாமம் நவின்று. அது முதல் திருவாய்மொழியில 9ஆம் பத்துல இதுதான் கருநீல மேனியான்னு சொல்லுவார் ஆழ்வார். சரி இருக்கு. அப்படி நீலமேனி ஆழ்வார் சொன்னதுதான் கம்பன் சாமியம் பாருங்கோ. அப்படி நீலமேனியான் நாமம் நவின்று உடனே என்ன ஆச்சு? வன்தோளான் இவனுக்கு வலிமை வந்துருச்சு இந்த சம்பாதிக்கு. வன்தோளான் சிறை வானம் தாயவே. வானத்தளவு அந்த சிறகு வந்துருத்தான் அந்த சம்பாதிக்கு. சம்பாதியினுடைய உயிரை காத்தது நாமம். எப்படிப்பட்ட நாமம்? கற்பார் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்று. இதுதான்ப்பா கோல்டு ஸ்டாண்டர்ட். என்ன நாமம்னா ராமம். ராமம்னா தர்மம். எம் பாலயசி தர்மத்துவம் திருத்யாச்ச நியமேன ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்வாம் அபிரக்ஷது. துப்பாம் புலனின் எல்லாம் இந்த வினை எல்லாம் போகும். அதை நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட மாட்டானா. துஞ்ச கொடான். ஏன்னா எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து இங்க நலம்னா என்ன? அவனுடைய தர்மம். அத ஆறாயிரப்படி அதை எடுக்கிறார். தார்மீகம் அவனுடைய தர்மம்னு எடுக்கிறார். எம்பெருமானுடைய தர்மம் என்ன? அதான் வரும். எம்பெருமானுடைய தர்மம் நீர்மை. என்ன சொல்றான்? குகனொடும் ஐவரானோம் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம் முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னொடும் எழுவரானோம் புகழமர்கானம் தந்து பொலிந்தான் நுந்தை. கம்பன் போட்டான். குகனொடும் ஐவரானோம் பின்பு குன்பு சூழ்வான் மகனொடும் குன்று சூழ்வான். சுக்ரீவன் சூரியனோட புத்திரன். குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம் முழை அன்பின் வந்த அகனமர் காதலையா என்ற அம்புனால வந்திருக்கியப்பா. அகனமர் காதல் ஐயா நின்னொடும் எழுவரானோன் புகழ் அமர். போறதுக்கே கஷ்டமா இருக்கக்கூடிய தண்டகாரண்யத்துக்கு அனுப்பிச்சானே என் அப்பா. இதுக்கு தான்ப்பா அனுப்பிச்சான். என் பொலிந்தான் நுந்தை. உங்க அப்பா ரொம்ப என் அப்பான்னு சொல்லு. பொலிந்தான் நுந்தை. அதுதான் திருமங்கை ஆழ்வாரும் எடுத்ததுதான் கம்பன் பாடுறான். ஏழை ஏதலன் திருவரங்கத்தை பாடுறச்சே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்ன ஆதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் வடநோக்கி உம்பி எம்பி என் உம்பின்னு தான் அங்கேயும் போடுறான். அதான் விசேஷம். அப்படியான நீர்மை. அது ஆள வந்தார் எடுத்துட்டு போயிட்டார். வெள்ளம் பாடினாலும் ஆள வந்தார் மட்டும் விடுவார். வசி வதான்யா குணவான் 12 குணத்துல குணவான்னா சீலகுணம். அப்படி எவர்க்கும் நலத்தால் உயர்ந்த அவன். அதான் வரேன். அவனுடைய உயிரை காக்கணும்னா அவன் உயரணும். அவனுடைய நலம் எப்படி நலம்னா சொரூபம்னு எடுக்கணும். அவனுடைய சொரூபம் எப்படி உயரும்? இன்னும் பாகவதோத்தமர்கள் வரமாட்டாளா? இன்னும் ஒரு சேத்தனை வரமாட்டாளான்னு வந்து ஆறத் தழுவ மாட்டோமா தென்னாவென்னும் எம்பெருமான் திருமாலிருஞ்சோலைன்னு அப்படி தோள் தட்டி பாட மாட்டானா? என்ன அவன் வரானோன்னு திருவாய்மொழியை கேட்க அருளி செயல் தான். அப்படி அவனை உயர்த்தணும். நலத்தால் உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே வைப்பாம் மருந்து மருத்துவனாய் நின்
மாமணி வண்ணா. இப்படி இருக்கிறச்சே எம்பெருமான் நம் சொரூபத்தை காத்து கொடுக்குறான். நம்முடைய ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரிகிறது. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்தான் படியே இதுவென்னலான் பரன். எப்படி இருக்கான்? கடிசேர் ஆலை, அந்த ஆலை கரும்பு. அப்படி நம்முடைய அந்தராத்மாவா வந்து கலந்து என்ன பண்றான்? இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை காட்டி கொடுத்து, இந்த ஆத்மாவுடைய புருஷார்த்தம் என்ன? வாசக கைங்கரி. பாடு பாடு. யார்? அதுவும் மாறனுடைய பாட்டை பாடு என்ன சொல்றான். என்ன நாள் போயிடுத்து. இப்படி அனுபவிச்சு நான் ஆத்மான்னா யாரு? சேஷத்துவம். ஆழ்வாரதான் தெரிகிறது. பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மியை எப்படி நம்ம நிர்தாரணம் பண்றது? அதுக்கு இந்த 8:8:2 தான் ஆழ்வார் பாசுரம். இல்லைன்னா நிர்தாரணமா கோமடத்துல சொல்லுவா. ஆழ்வார் திணையில எல்லாரும் சொல்வா. இந்த அருளிச்செயல் இல்லைன்னா எம்பெருமான முடியாது. ஏன்னா அவர் படிச்சது அத்வைத்தி தான். இருக்கட்டும், அத்வைத்தி கிட்ட தானே வாசிச்சிருக்கார். பூர்வபக்ஷம் பூரா வாசிச்சிருக்கார். அப்போ அது பூர்வபக்ஷம் இல்லை, அப்போ அது சித்தாந்தம் தான் அவருக்கு. அப்போ இந்த ஆழ்வாருடைய ஈழச்சொல் திருக்கட்சி நம்பிகள் ஆள வந்தாரே இவர் எப்படி கூட்டின்னு வர? சோத்திரத்தனமும் சொல்றார், அருளிச்செயலும் சொல்றதுனால. அப்படி ஆத்மாவுடைய சொரூபம். ஆத்மானா என்ன? உயிர். உயிரும் உடலும் வேற. நெஞ்சும் உயிரும் உள்கலந்தான். நெஞ்சுன்றது உடலுக்கு உபலட்சணம். ஆக பின்னப்படுத்திட்டோம். அப்படி உயிர் என்றால் என்ன? இந்த உயிரை யாது காக்கும்? அருளிச் செயல் காக்கும், பாட்டு காக்கும். சொல்வல்லீர் எப்படி பெருந்தமிழ் பாட்டு காக்கும். நாம பாடுற பாட்டெல்லாம் கிடையாது, பெரும்பழி பாட்டு காக்கும். ஆக யார காக்கும்? நம்மளை காக்கும். இது நம்மளை காக்கிறது பெருசு இல்லை, எம்பெருமானையே காக்கும். அப்படி இருக்கிறச்சே நமக்கு இருக்கிற வியாதி, நமக்கு இருக்கிற வியாதினா மனசுல இருக்கிற கிளேசம் போயிடும். அதான் உரம்னு சொல்றோம். பக்தி ரூபா பண்ண ஞானம் நமக்கு வந்துடுறது. அப்படி இருந்தா என்ன பண்ணணும்? ஆனாலப்பட்ட ராவணனையே கடைசியில மாத்திடுச்சு. நான் யாருக்கும் அடிப்படை மாட்டேன்னா த்விஜா பஜ்யேயம் அப்படி ஏவம் ந நேயம். நான் யாருக்கும் என்ன ரெண்டா பொழந்து போட்டாலும் நான் நேயம். த்விஜா பஜ்யேயம் அப்படி நான் நேயம் நான் பண்ண மாட்டேன். இதான் எனக்கு ஸ்வபாவம். இந்த ஸ்வபாவத்தை துரதிக்கிரமா இதை தாண்ட முடியாதுப்பான்னு முதல்ல மால்யவான்ட்ட சொல்லிட்டான். கடைசியில எம்பெருமான் தானே ஆஹா என்ன சத்ரோ ரஞ்சனீயசிய விக்ரம பாராட்டிட்டு போயிட்டான் முதல் நாள் யுத்தத்தில். இவன் தாண்டா ராமன். சத்ரோர் விக்ரம ரஞ்சனீயசிய விக்ரமா, பகைவராலும் பாராட்டக்கூடிய குணத்தை உடையவன்டா இவன் தான் ராமன் அப்படின்னு போனானு. அப்படி முதல்ல சவால் விட்டான். த்விஜா பஜ்யேயம் அப்பி நேயம். நான் மாற மாட்டேன்னா அவனையும் மாறினான். அப்படி இப்படி இருக்கக்கூடிய கடிவார் தீய வினைகள், ஆழ்வாரோடய முடிப்போம். கடிவார் தீய வினைகள் நொடியாலும். அதுவும் பாருங்க, ஆழ்வார மாதிரி ஸ்மார்ட் யாரும் இல்லை. உட்காந்து 16 வயசுக்கு வாழ திறக்கிறார். அவரும் ஊர்துவரேத்து சுகபிரமும் ஊர்துவரேத்து தானே. 16 வயசுல தான் இவா 2 பேரும் இவாள் லோகத்துக்கு நிறைய உபகாரம் பண்றா. அப்போ நொடியாரும் அளவைகள், நொடியாரும் ஒரு க்ஷணம் கூட விடமாட்டானாம். நம்ம என்ன சொல்றோம்? ஒரு க்ஷணத்திலேயே எல்லா வினையும் போயிடுன்றோமோ. அது கூட ஆழ்வாருக்கு பொறுக்கல. எதுக்கு க்ஷணம் போகணும்? மில்லி செகண்ட் போ, மைக்ரோ செகண்ட் போ, நானோ செகண்ட் போன்ற நொடி ஆறும். அந்த நொடி வரத்துக்குள்ள, இந்த நொடி முடியறதுக்குள்ளேயே நம்மளுடைய கடிவினைகள்லாம் போயிடும் அப்படின்றார் பாருங்க. நொடி ஆறும் கடியார் வல்வினை, கடிவார் தீய வினைகள் நொடியாரும் அளவை கண் கொடியா அடுபுள் உயர்த்தா வடிவார் மாதவன். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மாதவனாலதான். அதனால என்ன சொல்றோம்? நாளும் மாதவனை புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால்னு சொல்றோமோ. அப்படி லக்ஷ்மியாசக ரிஷிகேசா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக. அவன் தான் ரக்ஷ. மாதவன் மாயாஹா தவஹா மாதவஹா மதுஷ்ச மாதவஸ்ச வாசந்தி காருத்து யாஜுஷ்யகம். அப்படி அதான் என்ன, ஆழ்வார் பிறந்த வைகாசி மாசத்துக்கு மாதவன்னு பேர். மாதவன்னே வேதம் சொல்றது. எப்படி அக்னிர்னஃப் பார்த்து கிருத்திகான்னு கிருத்திகாவை ஆரம்பிக்கிறதோ இல்லையா? அக்னிர்னஃப் பார்த்து கிருத்திகான்னு தானே ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி வேதம் தன்னுடைய முறையில சொல்றச்ச மதுஷ்ச மாதவஸ்ச வாசந்தி காருது நபச்ச நபயச்சன்னு போகும். இருக்கட்டும். அப்படி இப்படி மாதவன் தான் நம்மளை ரட்சிக்க வல்லவன். லக்ஷ்மியாசக ரிஷிகேசா, இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன். ரிஷிகேசா தேவ்யா காருண்யம், அங்கேயும் காருண்யம். காருண்ய ரூபயா ரக்ஷகா சர்வ சித்தாந்தே. எல்லா சித்தாந்தமும் திருவாய்மொழி அதான சொல்றது.
அகலகில்லே நிறையும் என்னன்னு சொன்னப்புறம் தான் அங்க சரணாகதி வருது. அகலகில்லே நிறையும் என்னன்னு பாடுறான், உடனே சரணாகதி வருது இல்லையா? சர்வ சித்தாந்தே, எல்லா சித்தாந்தம் வேதாந்தேச்ச அப்பி, அங்கேயும் பாருங்க, இது புராணமான ஸ்லோகம். கீயத்தே சொல்லப்படுகிறது, பாடப்படுகிறது என்ன. இப்படி நாள்கள் போறதே அப்படியே ரம்பம் மாதிரி நம்மளை அறுக்குது நாள்கள். வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி, அதுவும் திருச்சந்தம். வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாளும் நாள் அதாதலால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே, திருமழிசை பிரான் சொல்றார். நாள்லாம் அறுத்துட்டே போகும். அப்ப என்ன பண்ணணும்? மூப்பு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்? வராமல் இருக்க வாழ்த்து. அதான் சொல்றோம், நம் சொரூபம் என்ன, ஆத்மஸ்வரூபம் என்ன பாடினா போறோம். உக்காந்த இடத்துல அருளி செயல் சொன்னா போறோம். நாம அதுக்காக பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஸ்ரீ வைஷ்ணவம் எல்லாத்துலயும் ஒரு விதத்துல வேற தானே, வித்தியாசம் தானே. அதுக்கு உட்காந்து பவுண்டரிகம் பண்ணணும். அப்புறம் எல்லாரும் நீ ராஜா தான் அஸ்வமேதம் பண்ணணும், அப்புறம் கலியில அஸ்வமேதமே பண்ணக்கூடாது, அது வேற கதை. அப்படி வேதத்திலேயே கொஞ்சம் நிஷித்தமா போயிடுத்து. அப்ப அதெல்லாமே வேண்டாம், பாடு. உய்ய நிற்கு அபயம் என்று உயிர் தன் உயிரின் ஓம்பா, நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன்ட்டான் விபீஷணன். நீ அபயம் வந்த நான் கொடுக்குறேன், அதுதான் என் உயிர். என் உயிர் என்ன? இந்த மாதிரி அபயம்னு வந்தவனை காக்கிறது தான்ப்பா என்னுடைய புருஷார்த்தம்னு அவன் சொல்றான். அவனுக்கு புருஷார்த்தம்னு இல்லை, அவனுடைய சொரூபம்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கச்சே நம் சொரூபத்தை காத்துடுறது. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த சொரூபம் தெரிஞ்சோடனே இதனுடைய செய்ய வேண்டிய காரியம் யாதுன்னா, வாய்ப்பாட்டு பாடணும், வாய்மொழி பாடணும், திருவாய்மொழி பாடணும், மொழி பாடணும். வெறும் மொழி இல்லை, வாய்மொழி, ஆழ்வார்ட்டு வாயிலேருந்து வந்த மொழி பாடணும். எப்படிப்பட்டதான் பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை தானே வாழ்த்துறார். அதனால் திருவாய்மொழி, திருவாய்மொழியை பாடணும். வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாளும் நாள் அது ஆதலால் வணங்கி வாழ்த்தென் நெஞ்சே ஆளதாகும் நன்மை என்று நன்குரைத்ததன்றியும் மீள்விலாத போகம். அதான் எம்பெருமானுடைய குணத்தை பாடு. ஆத்மாக்கு உண்டான உஜ்ஜீவனம் என்ன? மீள்விலாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமே. அங்கேயும் மால் தான். மீள்விலாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமேன்னு சொல்லி எல்லா வினை போகும். வினை போகணும்னா ஆத்மாவுடைய சொரூபம் தெரியணும். ஆத்மாவுடைய சொரூபம் தெரிஞ்சோடனே அப்புறம் என்ன பண்ணணும்? பாடணும். எம்பெருமானை பற்றி கீர்த்தனைகளை பன்னார் பாடலாக இருந்தமிழ் நூற்புலவர் சொன்ன பாட்டுக்களாலே பாடினா நம்மளை விட்டே கொடுக்க மாட்டான். சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்தார், செஞ்சுட்டு போட்டார். செய்தாரேல் நன்றி செய்த, இருந்துட்டு போட்டோம். அப்படி இருந்தாலும் அவன் திருவாய்மொழி சொன்னானே என்ன, எம்பெருமானுடைய குணத்திலே இழிந்து போனோம். அதுதான் உயிர் என்னத்தை காக்கும்? அருளி செயல் நம்ம உயிரை காக்கும். அப்புறம் காமியார்த்தமா இருக்கவே இருக்கு. குழந்தை பிறக்கல, என்ன பண்றது? குட்டன் வந்தென்னை புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல்குவான். அப்புறம் ரெட்ட திருப்பதி பாசுரத்தை பாடு. ஏன் ரெட்ட தெய்வநாயகன் அவன் தான் குல தெய்வம். இந்த மாறனுடைய குடும்பத்துக்கு குல தெய்வம்னு எடுத்தா தொலைவில்லி மங்கலம் அரவிந்தலோச்சனன் தெய்வநாயகன், தேவநாயகன். அந்த தேவநாயகன் தான் குலதெய்வம். அது சொல்லி தான் இவா திரு திருவன் பரிசாரம் போய் திரும்புற சமயத்திலே குறுங்குடிநாதனை பார்க்கறச்சே உம்மை போல வேணும்னு சொல்ற. அதுக்கு ஒரு ஊந்துகோல்னு எடுத்தா தொலைவில்லி மங்கலம் தான். ஆக சம்பிரதாயத்துல எடுத்தா புத்திர சந்தானத்துக்கு தொலைவில்லி மங்கலம். அப்படி காமியார்த்தமா இருக்கு. வெற்றி கொறணும், வென்றி தரும் பத்தும் மேவிக்கற்பார்க்கே ஆழியணை, இதெல்லாம் இருந்தாலும் பரமை காந்தியானவன் எம்பெருமானுடைய குணத்தை பாடணும். எதுக்குடா பாடணும்னா அந்த பாட்டுக்குன்னே பாடணும், அவ்வளவுதான். அதான் செஞ்சொற்கவிகால். அதோட முடிப்போம். செஞ்சொற்கவிகாலாக இருக்கணும். அந்த செஞ்சொற்கவிகால் என்ன பண்ணணும்? உயிர் காக்கணும், தம் உயிரை காக்க வேண்டும். அது எம்பெருமானுடைய கட்டாட்சம். அது போராது, எம்பெருமானுடைய உயிரை காத்து ஆத்மஸ்வரூபம். அந்த எம்பெருமான் உயிரை எப்படி காக்கணும்? வீட்டில் எடுக்கிறச்ச திருமாய்மொழி பாட்டு கேட்பதற்காகனே எடுப்பார் வீட்டுக்காரர். பரம காருணிகர் நம்மள என்ன சொல்றார்? வரதாச்சாரியார் தானே சுவாமி. அவர் எடுக்கிறச்சே திருவாய்மொழி பாட்டு கேட்பதற்கு தான் இதனுடைய பீட்டிகையே ஆரம்பம். முதல் சங்கதி 10 7 திருவாய்மொழி. செஞ்சொற்கவிகால் 10 7 திருவாய்மொழி. அப்படி உயிரை காக்கும். உயிர்னா வெறும் உயிர் மட்டும் இல்லை, காக்கவே காக்கிறது இல்லையா? ஏன் திருவாய்மொழிக்கு 1 மணி நேரம் நம்ம வரோம் நம்ம குடும்பத்தில், அந்த 1 மணி நேரம் எல்லா கவலையும் போயிடுறது. அப்போ மென்டலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் போயிடும். அப்புறம் திருப்பியும் வந்துடும். ஏன்னா இதுதான் பிரகிருதி.
அது விடுங்க. அந்த ஒரு மணி நேரமான ஒரு மனசு இருக்கு இல்லையா, ஏதோ மனது ஓட்டத்தை வச்சுட்டு சொல்லிகிட்டே வந்தேன். ஏன்னா பேக் டு பேக்ஸ் வீக்கெண்டுன்னா நமக்கு கிளாஸ், ராமாயண லெக்சர்ஸ் இப்படி போயின்னு இருக்கு. இருந்தாலும் அப்படியே சொல்லோட்டத்தில் வந்தேன். அவனுடைய கருணை, மாமுனி கிருபாத்து எரடலை ரொம்ப. அப்படி அதுவும் அவனுடைய கிருபை தான். சத்து உண்டே குரு தேவுடிக்கு, குருவிக்கு தப்புல உண்டே தாசுடிக்கின்னு சொல்லி வைப்பாம் மருந்தாம் அந்த எம்பெருமான் தான். அப்படி அவனே நமக்கு மருந்தாய் நிற்கிறான். மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணனை போற்றி அவனுடைய இன்கவியை நாளும் பாடுவோம். அதுவே போரும், அதுவே பிரயோஜனம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.